Assalamu alaikum friends. I hope you are doing well. இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புதிய ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். வாழைக்காய் பஜ்ஜி. இப்போ மழை காலத்தில் இந்த ரெசிபி ஒரு நல்ல ஒரு சாப்பாடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டீ டைமுக்கு. இதை நம்ம எப்படி செய்யலாம்ன்றத இன்றைய ரெசிபியில் ரெசிபி வீடியோவில் இன்றைக்கு நம்ம பார்ப்போம். நாலு வாழைக்காவை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ரெண்டு சைடும் நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்க. அது வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டு பக்கமும் நீங்கள் கத்தியால் வெட்டிக்கொள்ளுங்க. நான் வெட்டுற மாதிரி நீங்கள் வெட்டிக்கொள்ளுங்க. இப்படி வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தோலை சீவி கொள்ளலாம். நான் சீவல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லாதாக்கள் அப்படி செய்து கொள்ளலாம். நீங்கள் கத்தியாலேயும் நீங்கள் மெலிசாக வெட்டலாம். உங்களுக்கு அப்படி கஷ்டம்னு சொன்னால் இப்படி கனமாக வரும்னு நீங்கள் நினச்சா இப்படி வீட்டில் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் இந்த கட்டரால் நீங்கள் மெலிசாக நீங்கள் சீவி கொள்ளலாம். இப்படி நீங்கள் சீவி கொள்ளுங்க. சீவி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நான் எல்லாத்தையும் சீவி எடுத்திருக்கேன். உப்பு தண்ணியில் வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் ஏன் போட்டேன்னு சொன்னால் இது வாழைக்காய் கருக்காமல் இருக்கும். நீங்கள் டிஷ்யூ ஒண்டால் அதை வைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்களோட நீங்கள் டிப் பண்ணுற அளவுக்கு எடுத்துங்க. நீங்கள் 500 கிராம் எடுத்துங்க. 500 கிராமும் எடுக்கலாம் நீங்கள் தேவைன்னு சொன்னால். இப்போ 1/4 கப் ரைஸ் ஃப்ளார். 500 கிராமுக்கு 50 கிராம் இல்லாட்டி 100 கிராம் ரைஸ் ஃப்ளார் சேர்க்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். கியூமின் பவுடர் எல்லாம் உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் எவ்வளவு தேவைன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதன்படி நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ சால்ட் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கொள்ளுங்க. போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி தண்ணியை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை ஊற்றி. இப்போ நம்ம அந்த வாழைக்காய் பஜ்ஜியை டிப் பண்ணுற அளவுக்கு அந்த பெட்டரை நம்ம செய்து எடுத்துக்கொள்ளணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு தண்ணி போதல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பெட்டர் வரும் அளவுக்கு நீங்கள் அந்த ரிப்பன் பதம் வரும் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணினா போதும். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணினா போதும். இதை நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு டிப் பண்ணுறதுக்கு வாழைக்காவை டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் இந்த பெட்டரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ கடாயை தண்ணியை காய விடுவோம். இப்போ காய விட்டதுக்கு பிறகு இப்போ எண்ணெயை ஊற்றி இதில் நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி டிப் பண்ணி இப்படி நல்லா அதுக்குள்ளே டிப் பண்ணுங்க. டிப் பண்ணி இப்படி சைட்டால் இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே கட்டு இல்லாமல் அப்படி ஷேப்பாக அழகாக வரும் நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி. இப்படி நான் காட்டுறேன். இப்படி உங்களுக்கு காட்டுறேன். இப்படி எடுத்து சைட்டால் நீங்கள் இப்படி சைட்டால் இப்படி எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டால் சரி. எண்ணெய் நல்லா கொதிக்கணும். இப்படி கொதிக்கிற எண்ணெயில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சரி. இப்போ இதை மற்ற பக்கம் மாற்றிடாதீங்க. இது பொரிக்கும் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டுறீங்க. இப்போ மேலுக்கு அது பொங்கி வரும் இந்த லைட் கலர் ப்ரௌனுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்படி 1 by 1 போட்டுக்கோங்க. இந்த சட்டியில் நான் 3 போட்டேன். உங்களோட வீட்டில் இருக்கிற அந்த சட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜியை போட்டு பொரிக்கலாம். இப்போ நான் அடுத்ததை நான் போட போகிறேன். இப்போ என்ன பாருங்கள், அது நல்லா பொரிஞ்சிட்டு வருது. அதை மற்ற சைடில் போட்டுட்டேன். இப்படி கொதிக்கிற எண்ணெயில் 1 by 1 போடுங்க. ஆனால் மற்ற பக்கம் மாற்றிடக்கூடாது. அது பொரிஞ்சு கொஞ்சம் மிதக்கும் வரைக்கும் நீங்கள் மாற்றாமல் இருங்க. இப்போ கீழுக்கு நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கு பிறகு மற்ற பக்கம் மாற்றினா போதும்.
நான் அப்படியே விட்டுருக்கேன். அதை எண்ணெயில் கொதித்து அது வந்து மிதந்துட்டு வரும். மிதந்துட்டு வரக்குள்ள நம்ம மற்ற பக்கம் மாற்றி எடுத்தால் சரி. இன்னைக்கு பாருங்கள் எப்படி மிதந்துட்டு வருது, எப்படி கிறிஸ்பியாக இருக்கின்றதை பாருங்கள். இந்த அளவு நம்மளுக்கு ஓகேயா இருக்கும். இப்படியான பருவத்தில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மற்றதையும் நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்படி 3 போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து நம்மளுக்கு டீ டைமுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இப்படி 1 by 1 போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நான் 3 போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. நல்ல சூடாகவும் நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி நம்மளோட ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் இறக்கி இப்போ வந்து பாருங்கள், நான் வாழைக்காய் பஜ்ஜியை நான் உடைச்சி காட்டுறேன். நல்லா ஹாட்டாக இருக்கு. இப்படி இருக்கும். நம்மளோட உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் சோஸ்லேயும் நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சட்னி, தேங்காய் சட்னி, உங்களுக்கு விரும்பின சட்னியை செய்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கின்றத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னொரு புதிய ரெசிபியோடு நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். See you. Bye.